அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஃபேஷன் கார்னர் நடத்தும் தினமும் ஒரு பயான் நிகழ்ச்சி என்ற தொகுப்பு 2ல் சஹாபாக்களுடைய வரலாறில் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அன்பான சொந்தங்களே, இன்று நம்ம பார்க்க போகிற வாழ்க்கை சாதாரண மனிதருடைய வாழ்க்கை இல்லை. இது ஒரு மனிதன் எப்படி தன் உயிரையும் செல்வத்தையும் தன் உடலையும் தன் இதயத்தையும் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தார் என்பது ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். இன்று உலகத்தில் ஹீரோக்கள் நிறைய பேர் இருக்காங்க. சினிமா ஹீரோ, பொலிட்டிக்கல் ஹீரோ, ஸ்போர்ட்ஸ் ஹீரோ. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பு மக்காவில் மணலில் நடந்த ஒரு மனிதன் உண்மையான ஹீரோவாக வாழ்ந்தார். அவர் போரில் பயப்படலை, பணத்தில் மயங்கலை, அதிகாரத்தில் தலைக்கணம் கொள்ளலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது வைத்த காதலுக்காக தன் உடலை கேடயமாக மாற்றிய மனிதர் அவர்தான் தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. மக்கா வெப்பமான நகரம், சுற்றிலும் சிலைகள், அநியாயம், அடக்குமுறை, பாவங்கள். இந்த இருளான சமுதாயத்தில் ஒரு இளைஞன் வளர்ந்து கொண்டிருந்தார். அவருடைய பெயர் தல்ஹா. சிறு வயதிலிருந்து மக்கள் அவரை விரும்பினாங்க. ஏன் தெரியுமா? அவர் பொய் பேச மாட்டார், ஏமாற்ற மாட்டார், மோசடி செய்ய மாட்டார். இன்று வியாபாரம் செய்கிற பலர் என்ன நினைக்கிறாங்க? கொஞ்சம் பொய் பேசினால்தான் நம்ம வாழ முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனால் சஹாபாக்கள் பொய்யே வளரவில்லை, உண்மையால் உயர்ந்தவங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரம் செய்ய ஆரம்பித்தாங்க. சிறிது நாட்கள்லேயே மக்கா முழுக்க அவர் பேர் பரவுச்சு. இந்த இளைஞன் வருகாலத்தில் பெரிய மனிதனாக போகிறான். ஆனால் யாருக்கும் தெரியாது அவர் ஜன்னத் உறுதி செய்யப்பட்ட மனிதராக மாறப்போகிறார் என்று. ஒரு நாள் வியாபாரத்திற்காக ஷாமிற்கு கிளம்புனாங்க. போகிற வழியில் ஒட்டகங்கள், வெயில்கள், மறுபூமி, நீண்ட பயணம். இரவு வந்துச்சு. அவங்க நட்சத்திர பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாங்க. தல்ஹா ரலியல்லாஹு மனசுக்குள்ள ஒரு அமைதியான கேள்வி, ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்க போகிறது போல அப்படின்னு. ஷாமில் ஒரு வயசான பாதிரியார் அவர்களை கவனிக்கிறார். அவர் அருகே வந்து கேட்குறார், நீங்கள் மக்காவிற்கு இருந்து வரீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஆமாம் அப்படிங்கிறாங்க. அந்த பாதிரியாரோட முகம் மாறுது. அவர் நடுங்கும் குரலில் கேட்குறார், அங்கே இறுதி நபி வந்து விட்டாரா? அங்கே இறுதி நபி வந்து விட்டாரா என்று கேட்குறாங்க. அந்த ஒரு கேள்வி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இதயத்தை அதிர வைத்தது. அவர் வேகமாக மக்காவிற்கு திரும்பினார். மக்கள் பேசுகிறாங்க, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறுகிறாங்க என்று கூறுகிறாங்க. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கரை சந்திக்கிறாங்க. அபூபக்கர் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, தல்ஹா, நான் முகமதை சிறு வயதிலிருந்து அறிவேன். அவர் பொய் பேச மாட்டார், அவர் பொய் பேச மாட்டார். அந்த இரவு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் நிற்கிறார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த வசனங்களில் நேராக இதயத்துக்கு செல்கிறது. தல்ஹா ரலியல்லாஹு கண்களில் கண்ணீர், இதயம் நடுக்கம், உடம்பு சிலிர்க்கிறது. அவர் மெதுவாக சொல்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். அந்த நொடி வானத்தில் மலக்குகள் மகிழ்ந்திருக்கும். இஸ்லாம் ஏற்ற செய்தி குறைசிகளுக்கு தெரிகிறது. கோபம், அவமானம். அந்த தல்ஹா ரலியல்லாஹு அவர்களை பிடிக்கிறார்கள், கயிறுகளில் கட்டுகிறார்கள், வெயிலில் வீசுகிறார்கள், அடிக்கிறார்கள். அவர்கள் கத்துகிறார்கள், முகமதை விட்டு விடு. ஆனால் தல்ஹா ரலியல்லாஹு அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. இன்று சிறிய பிரச்சனை வந்தாலே சில தொழுகையை விடுகிறாங்க. ஆனால் சஹாபாக்கள் உயிரே விட்டாலும் ஈமானை விடவில்லை. ஒரு நாள் மக்கா விட்டு வெளியே செல்ல வேண்டிய நேரம் வந்தது. அவங்க காஃபாவை பார்க்கிறாங்க, கண்களில் கண்ணீர். இந்த நகரம் எவ்வளவு பிடித்திருந்தாலும் அல்லாஹ் அதை விட பெரியவர். மதீனா அமைதியான நகரம். அங்கே புதிய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. தல்ஹா ரலியல்லாஹு அவங்க வியாபாரம் செய்கிறாங்க, ஏழைகளுக்கு உதவுகிறாங்க, குடும்பங்களை கவனிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அருகிலே இருக்கிறாங்க. அவங்களுடைய வீடு ஒரு பெரிய அரண்மனைலாம் இல்லை, ஆனால் அது ஈமான் நிறைந்த வீடு. இரவு குர்ஆன் ஓசை, திக்ர், தொழுகை. இன்று வீடுகளில் என்ன சத்தம் அதிகம்? டிவி, மொபைல், ஃபைட்ஸ். ஆனால் சஹாபாக்களுடைய வீட்டில் குர்ஆன், திக்ர், தொழுகை என்ற சத்தம் தான். உஹது மலை போர் ஆரம்பமாகிறது. தக்பீர் முழங்குது, வாள்கள், குதிரைகள். ஆரம்பத்தில் முஸ்லீம்கள் வெற்றி பெறுகிறாங்க. பிறகு ஒரு தவறு, அம்பெய்றவங்க அந்த இடத்த விட்டு இறங்கிடுறாங்க. எதிரிகள் பின்னால் இருந்து தாக்க ஆரம்பிச்சிடுறாங்க.
ஒருவர் கத்துக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொல்லப்பட்டு விட்டாங்க. மக்கள் சிதறாங்க. ஆனால் தல்ஹா ரலியல்லாஹு அவங்க வந்து ஓடவில்லை. அம்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோக்கி வருது. தல்ஹா ரலியல்லாஹு தன் உடலை கேடயமாக மாற்றுகிறாரு. ஒரு அம்பு இன்னொரு அம்பு வருது. ரத்தம் கைகளில் திமிர்கிறது. ஏன்னா கைகளாலேயே அவர் வந்து அந்த அம்பை தடுக்கிறார். கைகள் கிழிகிறது, விரல்கள் துண்டாகிறது. ஆனால் அவர்கள் பின்னால் போகவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, பூமியில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு ஷஹீதை பார்க்க விரும்பினால் தல்ஹாவை பாருங்கள் என்று. தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வந்து கையில் பணம் வந்துச்சுன்னா, ஆனால் இதையும் துன்யாவில் இல்லை. ஒரு நாள் மிகப்பெரிய தொகை வீடு வருகிறது. அந்த இரவு அவங்களுக்கு தூக்கமே வரலை. மனைவி கேட்குறாங்க, ஏன் கவலையாக இருக்கிறீங்க என்று. அவங்க சொல்கிறாங்க, இந்த பணம் வீட்டில் இருக்கும்போது எனக்கு எப்படி அமைதியாக தூங்க முடியும். அந்த இரவே அனைத்தையும் தானம் செய்கிறாங்க. ஜமல் போரில் குழப்பம் வருது. தல்ஹா ரலியல்லாஹு அவங்க வந்து போரில் விலக முயற்சிக்கிறாங்க. திடீரென ஒரு அம்பு, காயம், ரத்தம். அவங்க கீழே விழுறாங்க. வானத்தை பார்க்குறாங்க. மெதுவாக சொல்கிறாங்க, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று. இன்று உலகத்தில் பல பணக்காரர்கள் வாழ்ந்தாங்க, பல போர் வீரர்கள் வாழ்ந்தாங்க, பல அரசர்கள் மறைந்தாங்க. ஆனால் 1400 வருடங்கள் கடந்த பிறகும் ஒரு மனிதரின் பெயர் இன்னும் இதயங்களில் அளவைக்கிறது. அவர்தான் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. உலகம் அவரின் வீட்டை மறந்திருக்கலாம், ஆனால் ஜன்னத் இன்று அவரின் பெயரை நினைவில் வைத்திருக்கிறது. ஜன்னத் பெற்ற சஹாபாக்களில் இவரும் ஒருவர் என்று சொல்லி எனது இந்த வார பயானை முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் அடுத்த சஹாபாக்களுடைய வரலாறுடன் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த மற்றவர்களுக்கு பகிரணுன்னா ஷேர் பண்ணுங்கள், இந்த கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.